ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான சண்டை காட்சி வந்து இப்போ வந்து ஒரு லீக் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இங்கே ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்மளோட தல அஜித்தோர் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்க இந்த திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து மைத்ரி மூவிஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காங்க. ஸோ த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில், பிரசன்னா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் நடிப்பில் இந்த ஒரு திரைப்படம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வெளிவர இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்தை டீசர் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய வரவேற்பு பெற்று நல்லாவே ஒரு வியூஸ் பெற்றிருக்குங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 32 மில்லியன் பார்வையாளருக்கு வந்து சந்திச்சிருந்துச்சு. செம்ம பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து நம்மளோட இட்லி கடை கூட போட்டிப்பட போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து முக்கியமான சண்டை காட்சி பற்றி வந்து ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் பேசியிருக்காங்க. அதாவது ஜெயிலில் வந்து ஒரு சண்டை காட்சி வந்து ஒரு நடக்க போகிறதாங்க. ஸோ அதாவது ஏப்ரல் 10 தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகமே தெரிக்க போகுது. அதை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிலில் வந்து ஒரே ஒரு சண்டை காட்சி இருக்குது. அந்த சண்டை காட்சியை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்ட்டு கலக்கியிருக்கார் அஜித்து. டூப்பு கூட போடாமல் வந்து அந்த ஒரு சண்டை காட்சி வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஜெயில் வந்து மிகவும் செம்ம பிரம்மாண்டமாக போடப்பட்ட செட்டு. ஸோ அந்த ஒரு பேடான அஜித்தை வந்து அந்த ஒரு ஜெயில் சண்டையில் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்மளோட சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே வந்து இந்த திரைப்படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சீனை பார்க்க ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாகவே காத்துக்கிட்டு இருக்காங்க.